உள்ளாட்சி தேர்தல் ஏற்பாடுகள் குறித்து காங்கிரஸ் தலைமையுடன் தமிழக காங்கிரஸ் தலைவர் திருநாவுக்கரசர் ஆலோசனை நடத்தினார். இதுகுறித்து டெல்லியில் நியூஸ் 7 தமிழுக்கு அவர் அளித்த பிரத்யேக பேட்டியை இப்போது பார்க்கலாம். இப்போ உள்ளாட்சி தேர்தல் தான் ஃபர்ஸ்ட் பிரையாரிட்டி. அநேகமாக திங்கள் செவ்வாய் அறிவிக்கப்படலாம் என்று சொல்லப்படுகிறது. இது ஒரு பெரிய தேர்தல். இன்னும் சொல்ல போனால் சட்டமன்ற தேர்தலாவது 214 இடங்களில் நடக்கிறது. வேட்பாளர்கள் குறைவு. இதில் 22,000 இடங்களில் கட்சி அடிப்படையில் தேர்தல் நடக்கப் போகிறது, சின்னம் அடிப்படையில். இது தவிர தமிழ்நாடு முழுவதும் 12,500 பஞ்சாயத்துகள், ஒரு பஞ்சாயத்துக்கு சராசரி 6 to 10 வார்டுகள், சுமார் 1 லட்சம் 1.25 லட்சம் பேர் சின்னம் இல்லாமல் பொது சின்னங்களில் தேர்ந்தெடுக்கப்பட இருக்கிறார்கள். இப்போ அதை பற்றி பிரச்சனை இல்லை. சின்னத்தின் அடிப்படையில் நிற்கிற தேர்தல்களில் இவ்வளவு பேர் வேட்பாளர் தேர்ந்தெடுக்கணும். அதற்கு இப்போ திமுக ஏற்கனவே குழு அமைத்திருக்கிறார்கள். இப்போ காங்கிரஸ் சார்பில் நாங்களும் மாவட்ட வாரியாக அந்த மாவட்ட தலைவர்கள் தலைமையில் அங்கங்கே குழுக்கள் அமைக்கிறோம். கட்சியில் முன்னணி தலைவர்கள் எல்லாம் அங்கே கலந்து கொண்டு மனுக்களை, விருப்ப மனுக்களை யார் தேர்தலில் போட்டியிட விரும்புகிறார்களோ அவர்களிடத்திலே வாங்க இருக்கிறார்கள். அநேகமாக நாளைக்கு அந்த குழு அறிவிக்கப்படும். அதற்கு பிறகு இப்போ ஏற்கனவே திமுக கூட்டணி புதிதாக ஏற்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் கடந்த சட்டமன்ற தேர்தலில் திமுக, முஸ்லீம் லீக், மனிதநேய மக்கள் கட்சி எல்லோரும் கூட்டணியில் இருந்தோம். திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பிலே நான் பொறுப்பேற்ற பிறகு கட்சியினுடைய தலைவர் டாக்டர் கலைஞர் அவர்களையும், கட்சியினுடைய பொருளாளராகவும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவராகவும் இருக்கிற சகோதரர் திரு ஸ்டாலின் அவர்களையும் சந்தித்து பேசினேன். அதனுடைய அடிப்படையிலே கட்சியினுடைய பொதுச் செயலாளர் பேராசிரியர் அன்பழகன் அவர்கள் அறிக்கை கொடுத்திருக்கிறார்கள் கட்சி சார்பு, திமுக சார்பில். அந்த அறிக்கையிலே திமுகவினுடைய கருத்தாக அவர்கள் கூறியிருப்பது, சட்டமன்றத்தில் இருந்த அந்த கூட்டணி அப்படியே தொடர்கிறது. அதிகமான எண்ணிக்கையிலே போட்டியிட வேண்டியிருக்கிற காரணத்தினாலே அதை அங்கங்கே மாவட்டத்தில் இருக்கிற திமுக நிர்வாகிகள் காங்கிரஸ் கட்சியின் நிர்வாகிகளோடு கலந்து பேசி யார் யார் எங்கே போட்டியிட வேண்டும், எவ்வளவு இடங்கள் என்பதையெல்லாம் தலைமைக்கு அனுப்புமாறு திமுக சார்பில் அறிக்கை தரப்பட்டிருக்கிறது. எனவே இந்த 2 குழுக்களும் அங்கங்கே கலந்து பேசி அதற்கு பிறகு இறுதியான யார் எங்கே போட்டியிடுவது, எவ்வளவு இடங்களில் போட்டியிடுவது என்றெல்லாம் பின்னாலே முடிவு செய்யப்படும். இதுதான் முதல் பிரையாரிட்டி. இப்போ